வணக்கம் நண்பா, நான் தான் கேட்கறீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேங்க நம்புறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ரைடை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு ரைடில் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஏசியாலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் உட்டன் பேலஸ்க்கு தாங்க போகிறோம். ஸோ அந்த பேலஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து தக்கலை பக்கத்தில் தாங்க இருக்குது. அந்த பேலஸ்க்கு நேம் பார்த்தீங்கன்னா பத்மநாதபுரம் பேலஸுங்க. ஸோ நம்ம அங்கே தாங்க போகிறோம். அதுக்கு பெரிய ஒரு வரலாறே இருக்குங்க. அது பழங்காலத்து பேலஸ் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் கேரளா ஆர்கிடெக்ட்ஸ் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேரளா உட்டன் ஸ்டைல் மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேரளா ஸ்டைல் மாதிரி தாங்க இருக்கும் அந்த பேலஸே பார்த்தீங்கன்னா. அது பேலஸோட வரலாறு என்னங்கிறது போகணும் மோட்டோ விளாக் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அங்கே போய் என்னன்னா நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியுங்கிறத நான் உங்களுக்கு இந்த பிளாக்லேயே அட்டாச் பண்ணுறேன் காய்ஸ். மிஸ் பண்ணாம பாருங்க, ஸ்டே டியூனாக இருங்க காய்ஸ். போக மோட்டோ விளாக்ல அந்த டோட்டல் ஹிஸ்டரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரைடிங் ஷூ மாதிரி ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் காய்ஸ். அதான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்ட போகிறேன். இப்போ அது என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா ரைடிங் ஷூ பர்ச்சேஸ் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்மி பூட் தாங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். அதாவது ரைடிங் ஷூ மாதிரியே தாங்க இருக்கும். பட் இது ஒரு பெரிய பூட்டுங்க, அதை காட்டுறோம் பாருங்க காய்ஸ். ஸோ இந்த பூட்டு தாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் புதுசாக நம்ம ரைடிங்காக. க்ளோவ்ஸ் பார்த்துருப்பீங்க, இதுதாங்க நம்ம பூட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஆர்மி பூட்டுன்னே சொல்லுவாங்க. பக்கா இருக்கும் காய்ஸ், பாருங்க. ஸோ இவ்வளோ லென்த் இருக்குங்க. அது இல்லாமல் கீழே திக்னஸும் பயங்கரமா இருக்கு. இதுதாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் போகிறதுனால கிட்டத்தட்ட நமக்கு சாதா ஷூ செட் ஆகலாங்க. சாதா நார்மல் ஷூவோ ஸ்போர்ட்ஸ் ஷூ நமக்கு செட் ஆகல. இது கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அதாவது அடுத்த நம்ம ரைடிங் ஷூ ஒன்று வாங்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரைடிங் பெரிய பூட் ஒன்று வாங்க வேண்டியிருக்குங்க. அதுக்காக சின்ன ஒரு இதை போட்டு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற காரணம் நம்ம இந்த பூட்டு வாங்கியிருக்கோம். இந்த பூட்டு பார்த்தீங்கன்னா ஆர்மி பெஸ்ட் பூட்டுங்க. ஃபுல்லி ஆர்மி பூட்ஸ் தான், பயங்கரமான குவாலிட்டியாக இருக்கு. நான் ஆர்டர் பண்ணி தாங்க வாங்கினேன் ஆன்லைன்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 550 ரூபா தாங்க ஆச்சு. மொத்த காஸ்ட்டே அவ்வளோதாங்க ஆச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒர்த்தான அமௌண்ட்டுக்கு, இந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற ஒர்த்து தாங்க இந்த ஷூ. பார்த்தீங்கன்னா பெரிய பூட்டாக இருக்குங்க, பயங்கர குவாலிட்டியாகவும் இருக்கு. போக நம்ம மோட்டோ விளாக்ல பார்க்கலாம் காய்ஸ். நண்பர் வந்தாச்சுங்க. ஸோ நம்ம கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. மயிலவானம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே காய்ஸ், ஆமா. ஐயே, இப்போ என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மயிலவானத்துக்கு கண்ணாடி மாட்ட டைம் இல்லைங்க. மிரர் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே மிரர் இல்லை. ஸோ மாட்ட நேரமே இல்லை காய்ஸ். மாட்டணும் தான் நானும் பார்க்க நடக்க மாட்டேன் காய்ஸ். அது இந்த ரைடு போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் என்ன ஆனாலும் சரிங்க மாட்டி ஆகணுங்க. ஏன்னா மாட்டலாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஒர்க்கு வந்துகிட்டே இருக்குங்க. நமக்கு அந்த வேலையே இருக்குங்க ஒர்க்கு. ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது காய்ஸ். அதனால் என்ன பண்ண போகிறோம் பார்த்தா இந்த இடம் கண்டிப்பாக நம்ம இந்த ரைடு போயிட்டு வந்து கண்டிப்பாக நம்ம மாட்டி ஆகணும் காய்ஸ். வேறு வழியே இல்லைங்க. சரி, இப்போ பை த வே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிற இடம் தாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க தக்கலைங்கிற ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. ஸோ நம்ம எங்கேருந்து கிளம்புறோம் பார்த்தா நார்கோயிலேருந்து கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட நார்கோயிலேருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் தாங்க இருக்குது நம்ம தக்கலைக்கு இப்போ ரீச் ஆகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் தக்கலையில் தாங்க நம்ம பெரிய உட்டன் பேலஸே இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது அதை பில்டு பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1601ஆம் ஆண்டு நினைக்கிங்க. ஸோ 1600 முதல் 1750 சம்திங் ஆண்டுக்குள்ளே கெட்டின பில்டிங். அது பெரிய ஒரு உட்டன் பேலஸுங்க, இது கெட்டின பேலஸுங்க. இது கிட்டத்தட்ட அந்த வரலாறுலாம் பார்க்கும்போது நான்லாம் வரலாறுலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நேரில் பார்த்ததில்லைங்க. அதாவது நம்ம பக்கத்தில் தாங்க இருக்கும். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் நம்மளே டிஸ்டன்ஸில் இருக்கும். ஆனால் நம்ம நேரில் போய் பார்த்ததில்லைங்க. ஏன்னா நம்ம சரி அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி அப்படியே அது 4 போயிட்டே இருக்கிறத தான் பார்க்க முடியல காய்ஸ். அதுக்கு முன்னாடி எல்லா ஏரியாவும் நம்ம கன்னியாகுமரியில் பார்த்துருப்போம். கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாதேசம் பிளேஸுக்கு நம்ம அப்படியே விளாக் போட்டுருவோம் காய்ஸ். அது நம்ம சேனல் இருக்குது. ஸோ அதை டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க, ஜம்முன்னு இருக்கும் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பேலஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்து மன்னர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்ந்த பேலஸுங்க இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது அந்த கேரளா ஒரு ஆர்கிடெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணி அதாவது ஜம்முன்னு கட்டியிருக்காங்க இங்கே பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா. அந்த மன்னர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்ட வர்மா மன்னருங்க. அவருக்கு ஆட்சியில் இருக்கும்போது தாங்க அந்த பிளேஸே கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரண்மனை பேலஸ். அந்த பேலஸ் இருக்க மொத்த பரப்பளவு அதாவது எத்தனை ஏக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்ட் இல்லைங்க, ஏக்கர். எத்தனை ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா 6.5 ஏக்கராங்க அந்த அவர் கட்டின பேலஸு. அந்த பேலஸில் ஒரு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பேலஸுக்கு போனால் அதில் ஒரு பேலஸ் மட்டும் தாங்க இருக்கும். ஆனால் அந்த பேலஸுக்குள்ளேயே 15 பேலஸ் இருக்காங்க. ஆச்சரியமாக இருங்க அதெல்லாம் கேட்கும்போது. அது நம்ம பக்கத்துலேயே இருக்காடா, என்னடா வெளியூர்லலாம் போய் சுற்றி பார்க்கிங்க, பக்கத்துலேயே இருக்க பார்க்கலையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதே ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ தாங்க நமக்கு அதுக்கேற்ற நேரங்கள் அமைந்து கூடி வந்தது. ஸோ அதனால தாங்க விரைந்து சென்று கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேலஸ்லேயே பார்த்திங்கன்னா 15 பேலஸ் அதில் இன்க்ளூடாக உள்ளே இருக்குதுங்க. அது நினைக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ நம்ம அதை போய் பார்க்க போகிறோங்க. லைவாக டென்னை பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த ஃபீலெல்லாம் பார்க்க போகிறோம் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் பழகத்தில் எப்படி கட்டியிருக்காங்க, என்ன ஏது கதைங்கிற எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம்.
நிறைய எப்படி சொல்லுங்க, நிறைய கூஸ் பம்ப்ஸ் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த பேலஸில் இருக்குங்க. பழைய காலத்தில் அப்படி இப்படி இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்க ஆண்டுலேருந்து ஒரு 450 வருஷத்துக்கு முன்னாடிங்க, 450 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு பிரம்மாண்டமான 6,6 ஏக்கருங்க, சாரிங்க 6,6 ஏக்கரில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேலஸை கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்குங்க. நாங்களே சின்ன சின்ன வீடியோ ரீல்ஸில் பார்த்தாங்க, நாங்களே அதை பார்த்துக்கிட்டோம் இப்படிலாம் இருக்குதா நம்ம இந்த பேலஸில் அப்படிங்கிறது. அந்த ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத A to Z ஃபுல்லாக நம்ம இந்த விளாகில் பார்க்கலாம் காய்ஸ். முடிஞ்சால் பேச முடியுமா என்னங்கிறது தெரியாது, பட் இருந்தாலும் நாங்கள் போய் சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து காட்டுறேன் காய்ஸ். என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் விஷயங்கிறது அது நம்ம இந்த விளாகில் பார்க்கலாம். ஆனால் என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா பரவாயில்லங்க, ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது. 450 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தா இப்படி ஒரு மன்னர் இப்படி ஜம்முன்னு ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா பார்க்கும்போது வேறு லெவலில் இருங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய பேலஸில் என்னென்னலாம் உள்ளே இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் காய்ஸ். 450 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயம் இப்போவும் அது அப்படியே அழியாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார் இந்த பேலஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அதை பார்க்கும்போது, அதாவது கிட்டத்தட்ட பேலஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே தாங்க பெரிய லார்ஜஸ்ட், அதாவது ஏசியாவிலே லார்ஜஸ்ட் உட்டன் பேலஸ்னாலே இது தாங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது தான். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலைங்கிற ஏரியாவில் இருக்க பத்மநாதபுரம் பேலஸ் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இப்போ யாருக்கு கட்டுப்பாடில், அதாவது யார் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கேரளாலேருந்து பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரளா ஃபுல்லாகவே கேரளா ஸ்டைல் தாங்க அந்த பேலஸே. ஸோ அதனால் அவங்க தாங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க இது வரைக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். பார்த்தீங்கன்னா வரலாறுன்னு பார்க்கும்போது இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா மார்த்தாண்டவர்மா அப்படிங்கிற ஒரு மன்னர் தாங்க அதை ஜம்முன்னு பில்டு பண்ணி அவர் அந்த ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த பேலஸில் இருந்து. போகும் அந்த ரூட்டை நான் போகும்போதே காட்டுறேன் காய்ஸ் என்னென்ன பேலஸ், அதாவது ஒரு பேலஸுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த படத்துலலாம் பார்த்துருப்போம் நம்ம. ஃபுல்லாக பெரிய பெரிய மதில் செவுறு, பெரிய காம்பவுண்டு, அதாவது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய ஒரு காம்பவுண்டாக தாங்க இருக்கும். அதே மாதிரி காம்பவுண்டு இப்போவும் அப்படியே தாங்க அந்த ஏரியாவில் இருக்குது. அந்த ஏரியாலாம் போகும்போது காட்டுறேன். நாங்களே அடிக்கடி அதில் போவோம் காய்ஸ். வேறு ஏதாவது ரூட்டு பிடிச்சி போகும்போது அந்த ரூட்டு வழியாக தான் நாங்கள் போகும்போது அந்த காம்பவுண்டெல்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் அடிக்கடி யோசிப்பேன், இவ்வளோ பெரிய காம்பவுண்டு எப்படிடா கட்டினீங்க அந்த காலத்துலேயே அப்படி. ஆனால் அது எப்படிங்க, அந்த காலத்தில் ஒரு ஜேசிபி கிடையாது, ஒரு கிரெயின் கிடையாது, எது மிஷினுமே கிடையாதுங்க. 450 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த டைமில் பார்த்தேன் எப்படி தான் பில்டு பண்ணாங்கன்னே தெரியாதுங்க. கிட்டத்தட்ட எலிஃபெண்ட்டுக்கு உதவியாக தான் காய்ச்சி இருக்கும், வேறு வழியே இருக்காது. ஏன்னா அவ்வளோ பெரிய பாறை இருக்கும், இவ்வளோ பெரிய பாறையாக இருக்கும். நான் அந்த வீடியோ உங்களுக்கு அந்த பாறை அந்த மதிலை காட்டுறேன் காய்ச்சி. அந்த வழியாக தான் நம்ம போவோம். மதிலையும் காட்டிட்டு உங்களுக்கு உள்ளதை காட்டுறேன், அதையும் பாருங்கள். மதிலை பார்க்கும்போதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அப்போ இவ்வளோ பெரிய மதிலா அப்படிங்கிறது. ஆனால் கன்னியாகுமரிக்கு நீங்கள் வந்தீங்கன்னு மேக்ஸிமம் அந்த ஒன் டே ட்ரிப்பு கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் காய்ஸ். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு யார் வந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் எந்த ஊர்லேருந்து நீங்கள் இந்த விளாகை பார்த்தாலும் சரி தான் காய்ஸ், எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் நீங்கள் ஒன் டே ட்ரிப் ஆட்டி நம்ம கன்னியாகுமரியில் இந்த உட்டன் பேலஸை பார்க்கணுன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே பறந்து வந்துடுங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஓடி வந்துடுங்க, ஓடி சாடி வந்துடுங்க. அதான் ஜம்முன்னு இருக்கும் இந்த பேலஸு. கன்னியாகுமரி அழகை ரசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேலஸையும் பார்த்துட்டு அப்படியே மன நிம்மதியோடி போகலாம் காய்ஸ், வேறு லெவலில். அதான் மேட்ரே. நாங்களும் அதுக்காண்டி தாங்க விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் போகிற டைம் எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே போகிறோங்க. அதாவது மத்தியானம் 2 மணிக்கு மேலே போகிறோம். க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி நேரம் கொண்டு போல இருக்குங்க. 4:30 to 5:30 மணிக்குள்ளே க்ளோசிங் டைம்னு நினைக்கிறேன். அது மட்டும் என்ட்ரி டிக்கெட்டு, கேமராவுக்கு தனியாட்டு அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது போல இருக்குது. பைக் பார்க்கிங் அப்படியே A to Z நிறைய இருக்குது. அதெல்லாம் என்ன யாதுங்கிறத நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன் காய்ஸ். அதில் போய் நம்ம லைவாக பார்க்கலாம். அதுக்கப்புறமா தான் அங்கே மேட்ரே இருக்குது காசு. இதில் தான் காசு ரைட் எடுக்கணும். ரைட்டும் போனால் சேட்டாகவும் போனால் நம்ம ரைட்டில் போகணும். இதில் தாங்க பத்மநாபபுரம் பெரிய போர்டு போட்டுருக்காங்க பாருங்க, பத்மநாபபுரம் பேலஸுங்க ஒரு போர்டு போட்டிருக்காங்க. இப்போ என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா இந்த வழியாகவும் போகலாங்க. இது இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது குமார கோயிலுங்கிற ஒரு பிளேஸாக, அதாவது குமாரகோயில் ஒரு ஏரியாவை தாண்டி வரும்போது ஒரு வார்டு வளையும் போது ரைட்டில் இந்த ரோடு வருதுங்க. ஸோ இந்த ரோடு வழியாகவும் நம்ம வரலாம். இல்லைனா இது தாண்டி நேரணி போயிட்டே இருந்தீங்கன்னா ஸோ அந்த தக்கலைங்கிற ஒரு மெயின் ஜங்ஷன் வருங்க ஊர். அதாவது தக்கலை பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் ரைட் ஒரு ரோடு இறங்கும். அந்த வழியாக போனாலுமே டேரெக்டாகவே இந்த பத்மநாபபுரம் பேலஸுக்கு போயிடலாங்க. அப்படியும் வரலாம், இப்படி வரலாங்க. ஏகப்பட்ட வழி இருக்குது, அதே ஒரு விஷயம். பட் இது ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும். அங்கேருந்து வர ஆளுக்கு, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவிலேருந்து வர ஆளுக்கு இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குங்க. அதெல்லாம் வரலாங்க. அது மட்டும் இதுக்கு பக்கத்தில் உதயகிரி கோட்டைன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அதுவுமே சூப்பராக இருக்குங்க. அதுவும் பெரிய ஒரு ஃபோர்ட்டு தான் காய்ஸ். அந்த கோட்டையும் பயங்கரமாக இருக்கும். அது நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம் காய்ஸ். இன்னொரு பிளாக்கில் நம்ம அதை இந்த ரூட்டு வந்தால் நம்ம கண்டிப்பாக அதையும் காட்டுறோம். இப்போ இந்த பிளாகில் பார்த்தீங்கன்னா யாதேசம் பக்கத்தில் வந்தாச்சுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க இருக்கும், அவ்வளோதாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிருவோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஒரு நான் சொன்னோம் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ஒரு காம்பவுண்ட் ஸ்டோர் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரூட்டை பிடிச்சி போனீங்கன்னா அந்த காம்பவுண்ட் ஸ்டோர் உடச்சிட்டு வருங்கண்ணா. இதாங்க ரைட்டில் ஒரு காம்பவுண்ட் ஸ்டோர் இருக்கு பாருங்க, லெஃப்ட்டில் ஒரு காம்பவுண்ட் ஸ்டோர் இருக்கு பாருங்க. ஸோ இதை உடச்சிட்டு தாங்க போகுது பாதை.
ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் அந்த மார்த்தாண்ட வர்மாவோட கோட்டை தான் காய்ஸ். அந்த கோட்டைக்குள்ளே தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம். உள்ளே வந்துட்டு அவங்க என்ட்ரி கொடுத்து இப்போ லெஃப்ட் சைடு வீடாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வீடை தொட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெரிய மதில் தாங்க அந்த பேலஸோட அந்த காம்பவுண்டு வால் என்ன இருக்குது பாருங்க. கோயில் பேக்கில் நான் காட்டுறேன் பாருங்க காய்ஸ். கொஞ்சம் அண்ணா இருக்கு பாருங்க, இப்படி தெரியுது பாருங்க. கொஞ்சம் கிட்ட உணர காட்டுறேன். வேற லெவலில் இருக்குங்க. அந்த மதிலை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்குங்க. அந்த மாதிரி கட்டியிருக்காங்க இந்த மதில் மட்டுமே. 450 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மதில் அப்படியே இருக்குதுன்னா பார்த்து என்ன கதங்கிறத பாருங்க காய்ச்சி எவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நான் அது பார்த்தீங்களா இந்த கல்லுக்கெல்லாம் இருக்கு பாருங்க. பெரிய 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 கல் தாங்க, வேறு வழியே கிடையாது. அவ்வளோட்டும் பெரிய பெரிய கல் தாங்க காய்ஸ். இதில் கொஞ்சம் பக்கத்தில் இன்னும் பார்க்கலாம். அண்ணன் உடஞ்சி கீரை போட்டுருக்காங்க. இதெல்லாமே அந்த கோட்டையோட மதில் கல் தாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க கல். இதெல்லாம் எப்படிங்க அடுக்கி எடுத்து ஏற்றிருப்பாங்க என்ன இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா தெரியும் காய்ஸ். நான் அந்த மதில் உங்களுக்கு காட்டுறேன்னா இதாங்க அந்த மதில். சுரமா இப்போ கரெக்டாக அந்த நம்ம அந்த பத்மநாபர் கோட்டை உள்ளே இருக்குங்க. இது அந்த சைடு தாங்க வெளியே அவுட் சைடு, அப்புறம் இன் சைடு உள்ளே இருக்கும். ஸோ பெரிய மதில் காய்ஸ். இது பார்த்தாச்சா அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இதுதாங்க மதில், வேறு லெவலில் இருக்குது. மதிலை பார்க்கும்போதே நமக்கு பிரமிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பக்கத்தில் வந்தாச்சு காய்ஸ். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 மீட்டர் தாங்க இருக்கும் பத்மநாபர் பேலஸுக்கு. ஸோ பைக் ஏரியா நம்ம பார்க் பண்ணுறோம். பார்க் பண்ணிவிட்டு அதனால் உள்ளே போய் இன்னும் எக்ஸ்ப்ளோர் தாங்க பண்ண போகிறோம். ஸோ வரலாறுலாம் நான் ஆரம்பத்திலே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்பேங்க, தெரிஞ்சது மட்டும். மார்த்தாண்ட வர்மாவின் படைப்பில் உருவாக்கப்பட்ட பேலஸுங்க இதாங்க. அது பயங்கரமாக இருக்க போது உள்ளே போய் என்ன ஏது எப்படி என்ன ஏதுங்கிறத போக பார்க்கலாம் காய்ஸ். வந்துட்டாங்க ஒரு வழியாட்டு. இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸு, பத்மநாபர் பேலஸோட என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இதாங்க ஃப்ரண்ட்டில் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள் இவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த ஒரு கட்டில் அங்கே, அதாவது ஃபுல்லி கிரானைட்டில் செஞ்ச கட்டில் காய்ஸ். ஜம்முன்னு இருக்குது. அடுத்த பார்க்கலாம் வாங்க. என்னன்னு தெரியல காய்ஸ், ஆனால் ஒரு ஆயுதமாக இருக்குது. இந்த ஏரியா தாங்க முக்கியமான இடம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க ஃபுல்லாக ஆலோசனை எதை முடிவுனாலுமே பெரிய பெரிய முடிவும் இங்கே தான் எடுப்பாங்களாம். ஏன்னு பார்த்தா ராஜா உட்காந்து பேர் பக்கத்தில் ஃபுல்லாக அமைச்சர்லாம் உட்காந்து எடுப்பாங்களாம். பேக்ரவுண்டு பார்த்தா பேக்லேருந்து அதை வெளியேருந்து பார்த்தா எதுவுமே உள்ளே தெரியாது, பட் உள்ளேருந்து பார்த்தா வெளியே தெரியுமாங்க. அந்த மாதிரி உட்டில் வச்சிருக்காங்க. பக்கா ஓட்டு வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். இந்த பிளேஸ் தான் காய்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1000 பேருக்கு அன்னதான உணவு போடுவாங்களாம் காய்ஸ். அதனால இந்த இடம் ஃபுல்லாக ஸ்பெஷலாக தான் இருக்கும். பெரிய இடமா இருக்கும் பாருங்க காய்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்மநாபர் பேலஸுக்கு கீழே இருக்கும், அதாவது அண்டர் கிரவுண்டில் தாங்க இருக்கும். இது என்ன ஏரியா பார்த்தீங்கன்னா சமையலறைன்னு சொல்லலாங்க. வாங்க நான் காட்டுறேன் காய்ஸ். கிட்டத்தட்ட எப்படி இது சமையல் அறைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய நிறைய பானைகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த பானையில் என்ன மேட்ரு பார்த்தா நிறைய சாப்பாடு சேமி வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஸோ இந்த பானையில் தாங்க நிறைய ஃபுட்டை ரெடி பண்ணி அதனால சேமித்து வச்சு அங்கேருந்து சர்வ் பண்ணுவாங்க போல இருக்குங்க, சப்ளை பண்ணுவாங்க போல இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1000 பேர் மேலே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு வறண்ட ஹால் தாங்க. அந்த சைடு பாருங்க காய்ஸ் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. இங்கே தாங்க சமையலே இங்கே தாங்க ஃபுட்டு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி மேலே தாங்க இருக்குது. நமக்கு அன்னதான சாலை மேலே இருக்குங்க. ஸோ அதை நம்ம இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டுருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே நம்ம அன்னதானம் மட்டும் மேலே போடுறாங்க. அவ்வளோ பெரிய வறண்டா மாதிரி இருக்குங்க. பெரிய ஒரு ஹாலுங்க இது. சிலைகள் நிறைய இருக்குது பாருங்க காய்ஸ். சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஸ், அதாவது இதுக்கு வயசு மட்டுமே 450 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்புடைய வயசு வேற லெவலில். இது மட்டும் இல்லை, இந்த பத்மநாப பேலஸில் இன்னும் நிறைய ஏகப்பட்ட பிரமிப்புடைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே வெயிட் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மன்னர் யூஸ் பண்ண விஷயங்கள்லாம் இனிமேல் தாங்க பார்க்க போகிறோம். முக்கியமாக அதை வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த சர்வீஸ் பார்க்கலாம் காய்ஸுவா. நம்ம அடுத்த பார்ட்ஸ், அதாவது அடுத்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த ஏரியாவில் வந்து பாருங்க ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா தெரியும் காசு. கிட்டத்தட்ட ஒரு குளம் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்விம்மிங் பூல் மாதிரி சொல்லலாங்க. மேலே தவிர தண்ணி அவ்வளோ பிள்ளைங்க தாங்க ட்ராப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா சுரங்க பாதை இங்கே இருக்குங்க. என்ன போட்டுருவாங்க டனல் நல்லா இருக்கு பாருங்க. அந்த இடத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, போக முடியாது. ஆமாங்க, அந்த சைடு போக முடியாது. பட் அது சுரங்கப்பாதைங்க. இந்த சுரங்கப்பாதை வெளியே போனோம்னா கிட்டத்தட்ட இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போவாங்க, அப்படிதாங்க சொல்றாங்க. அது நமக்கு உண்மையான தெரியல, பட் அவங்க சொல்றாங்க இந்த சுரங்கப்பாதை வெளியே போய் கீரோடி போயிட்டீங்க நேராக தஞ்சாவூர் வரலாம். கன்னியாகுமரி டு தஞ்சாவூர் வரைக்கும் இந்த பாதை இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா போய் நமக்கு தெரியாது காய்ஸ், அப்படி சொல்றாங்க, நம்ம கேள்விப்பட்டோம். இது முக்கியமான பெரிய ஒரு டனலுங்க. இது உண்மையாலே இது பார்க்கும்போது ஒரு நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குங்க. இப்போ உள்ள காலத்துல நம்ம இதெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்போ உள்ள காலத்துல நிறைய வச்சிருக்காங்க. முக்கியமா நிறைய ரூம், ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு பாருங்க. இதுக்கிட்ட 2 ரூம் இருக்கு, அங்க ஒரு ரூம் இருக்குங்க, இந்த சைடு ஒரு ரூம் இருக்கு. அப்படி இந்த கிட்ட தான் இங்கேயுமே ஒரு ரூம் இருக்கு, சின்ன ரூம் இருக்கு. அந்த ரூம் மட்டும் இல்ல காய்ஸ், இங்க ஒரு ரூம் இருக்கு, அதுல ஒரு ரூம் இருக்கு. இந்த 4 சதுரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்து 8-10 ரூம் கிட்ட இருக்குங்க. ரூம் கதவு இருக்கு. இதுக்கப்புறம் எல்லாமே க்ளோஸ்டு, நாங்க எதுவுமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. வந்தாச்சு மலையில பார்த்துட்டு ரெண்டாவது போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே க்ளோஸ் பண்ணி அங்கே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது போது பண்ண முடியாது.
இதில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. இப்போ அடுத்த செக்ஷன் மேலே போயிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட மேலே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பாருங்க காய்ஸ், 450 வருஷம் முன்னாடி படிக்கட்டு எப்படி இருப்பாங்க, ஃபுல்லாக உட்டுலேயே செஞ்சதுங்க. உட்டுலேயே படிக்கட்டு மேலே தான் போயிட்டுருவோம். பார்த்து மேலே யாரும் மண்டையில் அடிச்சிருவோம். எங்கள் மண்டையில் அடிச்சுட்டுங்க 2 பேருமே டமால் கேட்டு பார்த்து தாங்க பேசணும். ஏன்னா வீடியோ அலோடு கிடையாதுனாங்க. பார்த்துட்டு வாங்க பக்கா காய்ஸ், ஃபுல்லாக எல்லாமே உட்டு தாங்க. பார்த்துவோம் இங்க ஒரு அக்கா இருக்காங்களா? எல்லா இடமே ஒரு அக்கா விட்டுருவாங்க. எதுக்குன்னா கைடு மாதிரி இல்லை இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள. இந்த இடம் பார்த்தேன் அங்கே வாய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கிட்டு யாரையும் மேலே வந்துட்டாங்க. மேலே உடம்பு கீழே விழுந்துடாம விடாது, ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. முடிவு ஜன்னல் இருக்கு பாருங்க. இப்போ மேட்ரு இந்த கதவு க்ளோஸ் பண்ணுறேன் வேணும். கதவு இருக்கு. ஆமாம், அதான் க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே காய்ஸ், மணி நேரம் அங்கே போகும்போது பார்க்கலாம். கட் பண்ணி காய்ஸ் பண்ணோம். 19 பேலன்ஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க. பாதி கிளிப் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்ன சம்பவம் இருந்து போகணும் மோட்டோ விளாக்ல சொல்கிறாங்க. அதை பார்த்தா தெரியும் காய்ஸ், நம்ம கரெக்டாக பேலஸ் வந்து வெளியே தாங்க நிற்கும். ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம மயிலோட எடுத்து கிளம்ப போகிறோம். போகும்போது நம்ம ஆந்த வேலை மோட்டோ விளாக்ல சொல்கிறாங்க என்னென்ன சம்பவம் நடந்து, என்ன விஷயங்கள் ஏ டு Z என்னெல்லாம் இருந்து அப்படிங்கிறத போகும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். காய்ஸ் வாங்க நம்ம மோட்டோ விளாக்ல பார்க்கலாம். அப்புறம் காய்ஸ் கிளம்பியாச்சுங்க. நம்ம மயிலவனத்தை எடுத்துட்டோம். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேங்க, சீரியஸாகவே சொல்லணும், நான் ஒருத்துங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் க்ளோசிங் டைம் ஆகிட்டுங்க. கிட்டத்தட்ட மணி 5 மணி ஆகுது. 5 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைம் ஆகிட்டுங்க. அதோட முடிஞ்ச நண்பர்களை யார் இருந்தாலுமே இல்லையா அடிச்சு அனுப்பிடுவாங்க, பரத்தி விட்டுருவாங்க. யார் 5 மணிக்கு மேலே யாருமே அலோடு கிடையாதுங்க. அதனால் யார் இருந்தாலுமே வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால் 5 o'clock தாங்க டைமு. அதோடய க்ளோசிங் எல்லாருக்கும் முடிஞ்சுங்க. டியூட்டி பார்க்குற ஆளுக்கும் சரி, சுற்றி பார்க்குற ஆளுக்கும் சரி. போவோம். காலத்தை ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஓப்பனிங்க. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஈவினிங் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 o'clockனா டான்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோ இருக்குள்ளேயே சீக்கிரம் போங்கன்னு எல்லாத்தையுமே அனுப்பிடுவாங்க. ஐயோ, பெரிய மொரட்டு பேலஸுங்க இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே காணல பெரிய பெரிய மொரட்டு பேலஸுங்க இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6.5 ஏக்கருங்க. எப்போ சுற்றி பார்க்க எங்களுக்கு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் மேலே ஆகிட்டுங்க. எப்போ போனால் எப்போ வந்தேன்னு எங்களுக்கு தெரில காய்ஸ். அந்த மாதிரி இருக்குங்க, வேற லெவலில் பெரிய மொரட்டு பேலஸுங்க இது. ஏகப்பட்ட வழி இருக்குங்க. சொல்ல போனால் ஒரு வழி 2 வழிலாம் இல்லை காய்ஸ், ஏகப்பட்ட வழி இருக்குது. உள்ளே போய்ட்டு வரக்குள்ளேயே இருந்தால போதும் நேருங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க, ஒரு டயர்ட்னஸ் தெரிலங்க எங்களுக்கு பொறுத்தவரைக்கும். ஏன்னு பார்த்தா ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தாங்க இருந்து, இன்னும் வேறு எதை பார்ப்போம் அப்படிங்கிற எங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அப்படி பிரமிக்க வைக்க விஷயமா தாங்க இருந்து. ஸோ வெளியே வந்தாச்சு. இது வேறு ரோடுங்க, தக்கலபுரம் ரோடு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரோட்டில் இந்த மதிலாம் இருக்குது பாருங்கள். அப்படி எவ்வளோ பெரிய மதில் பாருங்க, சுற்றி இருங்க வேறு லெவலில். இதெல்லாம் ஏகப்பட்ட தூரத்துக்கு மதில் மட்டுமே இருக்குது காய்ஸ். இப்போ நம்ம ஒரு வாட்டில் போகிறோம்லாம் அந்தளவுக்கு தெரியாது, பட் மதில் மட்டுமே ஏகப்பட்ட தூரத்துக்கு இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது என்ட்ரி டிக்கெட், அதாவது அந்த சைடு பார்த்தீங்கன்னா பைக்கை நம்ம பார்க் பண்ணணும். பைக்கு நீங்கள் எங்கே பார்க் பண்ணாலுமே சரி தான் காய்ஸ். பைக்குக்கு 10 ரூபா டிக்கெட் உண்டுங்க. காருக்கே மேபி 20 ரூபா இருக்கலாங்க. ஆனால் பைக்குக்கு பார்த்தோன்னா 10 ரூபா டிக்கெட்டு கொடுக்குறாங்க, என்ட்ரி டிக்கெட்டு, அதாவது பைக்குக்குள்ளே டிக்கெட்டுங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு, அதாவது பெர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 50 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமராங்க, அதாவது ஃபோட்டோ மட்டும் நீங்கள் மொபைலாக இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி, ஃபோட்டோ மட்டும் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 10 rupees நீங்கள் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபோனில் எடுக்கிறதா இருந்தால் மேபி டிஎஸ்ஆர்லாம் ரேட்டு கூட இருக்கலாம். ஆனால் வீடியோ நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கன்ஃபார்ம் நீங்கள் 250 ரூபா பே பண்ணணுங்க. அதாங்க மேட்ரு. கிட்டத்தட்ட 250 ரூபா பே பண்ணால் தாங்க வீடியோவே எடுக்க முடியும். நீங்கள் கேமரா எடுத்தாலும் சரி தான், ஃபோனில் எடுத்தாலும் சரி தான் காய்ஸ். 250 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஏன்டா அதாங்க எங்கள்கிட்ட அதாங்க ஃபஸ்ட்டு கேட்டாங்க. நாங்கள் இல்லை ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்கன்னு சொல்லிவிட்டு, அதனால் என்ன பண்ண பார்த்தா நாங்கள் வீடியோ 2 கிளிப் எடுத்தோங்க. அதில் ஒரு மேடம் வேறு உள்ளே இருந்து பார்த்து கேட்டாங்க, வீடியோ எடுக்க கூட வீடியோ எடுக்கதா இருந்தீங்கன்னா உங்கள் டிக்கெட்டை ஃபஸ்ட்டு தாங்க, செக் பண்ணி பார்ப்போம், உங்கள் டிக்கெட்டில் என்ன இருக்குது பார்க்கணும் அப்படின்னு. டிக்கெட்டை பார்த்து அதிலேயே நோட்டீஸ் போட்டிருங்க. அந்த டிக்கெட்லேயே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோ மட்டும் அதில் ஓடிஞ்சிட்டு 10 rupees போட்டிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கேட்டாங்க, சொன்னாங்க ஃபோட்டோ மட்டும் தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, வீடியோகிராஃபி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 250 பே பண்ணால் தான் எடுக்க முடியும், நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னாங்க. அதனால் பாதி கிளிப்லாம் எடுக்கவே முடியல காய்ஸ். முடிஞ்ச வரைக்கும் தாங்க பாதி எடுத்துருந்தோம். அதாங்க போன இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் அட்டாச் பண்ணியிருப்போம். இன்னொரு மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போயிட்டு ஃபுல்லாக அந்த அரண்மனைக்குள்ளே போகிறீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஏரியாலையுமே கைடு மாதிரி இருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே இருக்காங்கங்க. எப்படி சொல்லுங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது காய்ஸ். அந்த கேரளா ஸ்டேட்லேருந்து அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க மூலம் ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது. அவங்க என்ன ஒவ்வொரு ஏரியாலையுமே ஒவ்வொரு லேடி இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்னென்னா நம்ம போனோன்னா அவங்க இந்த பிளேஸுக்கு இந்த தான் விஷயம் சொல்ல ஃபுல்லாகவே அவங்க நம்மள்ட்ட டீட்டெயிலாக சொல்கிறாங்க. பரவாயில்லங்க, அது ஃபுல்லாகவே டீட்டெயிலாக, அதாவது என்னென்ன பிளேஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அவங்களே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இந்த இது முன்னாடி இதுக்கு உள்ளது, ராஜா யூஸ் பண்ண ஒரு அலுவலகம், ஆஃபீஸ் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமா பக்காவாக சொல்கிறாங்க.
அதெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துங்க. பரவாயில்லங்க, சும்மா நம்ம யார் வந்தாலும் எப்படின்னா பார்த்துட்டு வந்தாலும் போகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம நினச்சோம். பட் அங்கங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஆளை விட்டு அவங்க டீட்டெயிலாகவே அவங்க சொல்கிறாங்க. பரவாயில்லங்க, சூப்பராக இருந்துங்க. இது அவங்க சொல்லும் போது நமக்கு தெரியுதுங்க இப்படி இப்படி விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. அது இல்லாமல் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே நீங்கள் போகும்போது என்னென்னா கைடு வேணுமான்னு கேட்பாங்க. பார்த்துக்கோங்க, நீங்கள் வேண்டாம்னு சொல்லிடுங்க. அது நமக்கு ஏன்னா உள்ளே ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கைடு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆளை கூட்டு போய் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் கூப்பிட்டு போய் அங்கே ஒரு பிளேஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே தவிர அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு நின்று பார்க்க மாதிரிலாம் இருக்காதுங்க. ஏன்னா அவங்களும் டிலே ஆகுது, டக்குனு வாங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உள்ளே உங்கள் பாட்டு நேராக டிக்கெட் எடுத்து உள்ளே போயிருங்க. உள்ளே போனால் ஒவ்வொரு ஆளை இன்சார்ஜ் இருக்காங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா பக்காவாக டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அது நல்லா இருந்துங்க. உள்ளே ஒவ்வொரு ஏரியாவை நான் ஃபோட்டோ கிளிப் எடுத்துருக்கேங்க. அதை நான் ஒவ்வொரு ஏரியாவை நாங்கள் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேங்க. மேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சுரங்கமாக இருக்குங்க. சுரங்க பாதைகள் மாதிரியே நிறைய விஷயம் இருக்குது காய்ஸ். அதில் எப்படி சொல்கிறதுனா சுரங்கப்பாதை மாதிரி இல்லைங்க. ஒவ்வொரு படிக்கட்டு யாரும் அதில் டோர் க்ளோசிங் ஓப்பன்லான்றது படிக்கட்டுலேயே இருக்குங்க. படிக்கட்டுன்னு சொல்லும்போது நம்ம சாதா படிக்கட்டு இல்லை காய்ஸ், எல்லாமே உட்டில் சேர்ந்த படிக்கட்டு காய்ஸ். பக்காவாக இருக்குங்க. அந்த உட்டு படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தாங்க மெயின் மேட்ரு. இப்போ நம்ம அந்த ஃபோட்டோவில் பாருங்கள், அது ஒரு கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சதுரமான கல்லுக்குள்ளே பாத்ரூம் செட்டப் பயங்கரமாக அந்த காலத்துலேயே, அதாவது ஒரு 500 வருஷம் முன்னாடியே பங்கமாக செஞ்சுருக்காங்கங்க. எப்படி அதை பார்க்கும்போது எங்களுக்கே என்னடா இது இப்படிலாம் இது, அதாவது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கும் பாருங்களாம். அரண்மனையில் இப்படி கெட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை காய்ஸ், இன்னொரு இதுவும் இருக்குது, இன்னொரு பாத்ரூம் சைடு இருக்குங்க. 2 சைடில் பாத்ரூம் கட்டியிருக்காங்க வேற லெவலில். ராஜாவுக்கும் அப்படி அந்த மாதிரிலாம் இருக்குங்க. ராஜாவுக்கு அந்த ராணிகளுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது போல இருக்குது. ஸோ பாத்ரூம்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துங்க. அதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருந்துங்க, அந்த காலத்துலேயே இப்படி கட்டியிருக்காங்களா அப்படின்னு. அதாவது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடிங்க. பரவாயில்லைங்க, ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்திருக்குங்கிறது. அதாவது ரூமுக்கு பக்கத்துலேயே தாங்க அது வருது. அப்படி அதாவது ரூமுக்கு பக்கத்தில் அட்டாச் பாத்ரூம் மாதிரி தாங்க அது வருது. பக்காவாக கட்டியிருக்காங்க காய்ஸ். அங்கேருந்து அதெல்லாம் பார்த்து முடிச்சு ஆச்சரியத்தோடு நாங்கள் வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்த அப்புறம் தாங்க அடுத்த ஆச்சரியமே காத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ராஜா யூஸ் பண்ண கட்டிலுங்க. அந்த ராஜா யூஸ் பண்ண கட்டிலும் காணிக்க நான் ஃபோட்டோவில் பாருங்கள். அந்த ராஜா யூஸ் பண்ண கட்டில் பயங்கரமாக இருந்துங்க. அந்த கட்டில் பார்க்கறதுக்கு அந்த கட்டிலில் ஒவ்வொரு டிசைனுமே செதுக்கியிருக்காங்க வேற லெவலில். ஸ்டார்டிங் மேலே கூம்பு மாதிரி இருக்குங்க. அதாவது அந்த கட்டிலுக்கு ஃப்ரண்ட் சைடு ஹெட்டு தலை வச்சு போடக்கூடிய இடத்துல ஒரு கூம்பு மாதிரி இருக்குங்க மேலே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய கழுகு காய்ஸ். அதை கூர்ந்து பார்த்தா தாங்க தெரியும். அந்த கழுகு டிசைனில் போட்டு அப்படியே மயில் வந்து அப்படி வேறு மாதிரி டிசைனிங் செதுக்கியிருக்காங்க பங்கமாட்டு. எப்படி சொல்லணும்னே தெரியல காய்ஸ். அந்த ஆர்கிடெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த என்டையர் அரண் பேலஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்டு தாங்க மேக்ஸிமம். அதாவது மேக்ஸிமம் இல்லைங்க, டோட்டலாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லி உட்டு வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக உட்டுன்னு சொல்லும்போது அதில் நீங்கள் உட்டு, அதாவது மரத்தை மட்டும் தாங்க பார்க்க முடியும், வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே நாங்கள் எல்லா இடம் பார்த்தாச்சு காய்ஸ். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய ஹால் பார்த்துருப்பீங்க, டைனிங் ஹால்லாம் பார்த்துருப்பீங்க. அதுவுமே சூப்பராக இருந்துங்க. இடம்லாம் பார்க்க ஒவ்வொரு பிளேஸுமே நம்மளை அப்படியே அந்த காலத்தில் வாழ்ந்த எப்படி இருந்திருப்பாங்கிறது அப்படியே மைண்டு டோட்டலாக அங்கே போயிருங்க வேற லெவலில். அப்படியே யோசிக்க மைண்டு அப்படியே அங்கே நம்ம அந்த டைமில் நம்ம இருந்த அந்த டைம் பீரியடில் நம்ம இருந்தால் எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி டைம் அப்படியே யோசிக்க தோணுது. அப்படி வேற லெவலில் இருந்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே எல்லாம் முடிச்சு எடுத்துகிட்டு அதனால் பார்த்துட்டு அந்த நேரம் வெளியே வந்தீங்கன்னா மியூசியம் இருக்கு காய்ஸ். அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2 விஷயம் கிட்ட இருக்குது காய்ஸ். பழங்காலத்து பொருட்கள் யூஸ் பண்ண விஷயம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டச்சுக்காரர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ டச்சுக்காரங்கன்னா அந்த இங்கிலீஷ் அவங்க வெளிநாட்டுக்காரங்க வந்து போர் தொடுக்கும்போது என்னென்ன சம்பவம் நடந்து போர் தொடுத்து நம்ம பத்மநாத, அதாவது நம்ம மார்த்தாண்டவர்மர் ஜெயிச்ச, அதாவது வெற்றி பெற்றிருக்காருங்க. அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டவர்மர் அந்த படையெடுப்பில், அதாவது டச்சுக்காரங்க கூட நடந்த படையெடுப்பில் வெற்றி பெற்று அந்த ஓவியம்லாம் இருந்துங்க வேற லெவலில். அந்த ஓவியம்லாம் பார்த்தோம். நிறைய ஓவியம் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குங்க, பழங்காலத்து ஓவியம் பெயிண்டிங்ஸ்லாம். நீங்கள் ஒருக்கா உள்ளே போனீங்கன்னா 2 மணி நேரம் உங்களே மறந்துடுவீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும் ஒவ்வொரு விஷயம் பார்க்க டக்குன்னு அந்த மாதிரி இருக்காது. அப்புறம் நல்ல டைம் இருக்கும் காய்ஸ், போயிட்டே தாங்க இருக்கணும். கொஞ்சம் நேரத்தை போனீங்கன்னா இன்னும் குயிக்காக இருந்து பீஸ்ஃபுல்லாக பார்க்கலாம் காய்ஸ். 5 மணினா ஈவினிங் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா பங்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலி, அந்த ஆயுதங்கள்லாம் இருந்துங்க. அந்த ஃபோட்டோ நான் உங்களை ஆட் பண்ணுற பாருங்க. 2 பெரிய ஈட்டி மட்டும் இல்லாமல் வாள், ராஜா யூஸ் பண்ண வாள், கத்தி என்னெல்லாமோ இருந்துங்க அந்த மியூசியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லைங்க, சிற்பங்கள்லாம் இருந்து காய்ஸ். பழங்காலத்து கல்வெட்டுகளாக இருந்துங்க ஏகப்பட்டது. எல்லாமே நீட்டாக தனித்துவப்படுத்தி ஒவ்வொரு இதுலேயுமே செல்ஃப் மாதிரி ஒவ்வொரு இடத்துல பக்காவாக பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் ஃபுல் அரிச்சிட்டு காய்ஸ். அந்த பழங்காலத்து கல்வெட்டு பார்க்கும்போது, அந்த
ஆயுதங்கள் பார்க்கும்போது முக்கியமாக டச்சுக்காரங்களுக்கு துப்பாக்கிங்க பிஸ்டல் இருந்துங்க. அது ஒரு மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் பழங்காலத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி பிஸ்டல் காய்ஸ். அது அந்த பிஸ்டல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படிலாம் இன்னும் இருக்கா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா அப்படி தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய காலத்தில் சோல்ஜர்ஸ்லாம் நீளமான துப்பாக்கி வச்சுருவாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த நீளமான துப்பாக்கியுமே அங்கே இருந்துங்க அந்த செல்ஃபில். ஸோ வேறு லெவல் காய்ஸ். ஆனால் எங்களால் என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எடுத்தோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப எடுக்க விட முடியலங்க. ஏன்னா வீடியோ எடுக்கிறது 200 ரூபா பே பண்ணுவோம் காய்ஸ். நம்மகிட்ட அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை காய்ஸ். 200 ரூபா கொடுத்து வீடியோ எடுக்க அளவுக்குலாம் நம்ம அவ்வளோ பெரிய ஆட்கள் கிடையாது. எனக்கு இப்போ தான் நம்ம பிகினிங் தாங்க, இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டுருக்கோம் நம்ம சேனலில் வீடியோலாம் போட்டுட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோஸும் எடுத்துருக்கோம், அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த இடத்தெல்லாம் முக்கியமான இடத்தெல்லாம் உங்களுக்கு விளாகில் காட்டியிருப்பேன். ஆனால் தரமாக இருந்து காய்ஸ். யார் நீங்கள் கன்னியாகுமரி வந்தாலும் சரி தான் காய்ஸ், எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ இந்த விளாகை நீங்கள் பார்த்தாலும் சரி தான் காய்ஸ், கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா முக்கியமாக அந்த இடத்த ஒன் டே ட்ரிப்பை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. பத்மநாத பேலஸாக எங்கே இருந்தாலுமே நீங்கள் மேப்பில் போட்டால் பக்காவாக காமிச்சிடும் அந்த லொக்கேஷனு. அதனால் ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்த பார்த்துட்டு போகுது. ஏன்னா ஒரு 1600ஆம் ஆண்டு பக்கத்தில் கெட்டதுங்க. அதுலேருந்து 1750ஆம் ஆண்டுக்குள்ளே நடந்த சம்பவம் நடக்குங்க. அதாவது மார்த்தாண்டவர்மா காலகட்டத்தில்ங்க. ஆக்சுவலி அந்த பேலஸுக்குள்ளேயே 15 ராஜாக்கள் இருந்திருக்காங்களாங்க. எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க காய்ஸ். எவ்வளோ பெரிய ஏக்கர் இடம், அதாவது 6.5 சென்ட் ஏக்கருங்க. 6.5 சென்ட் கிடையாது காய்ஸ், 6.5 ஏக்கருக்குள்ளே 15 ராஜா வாழ்ந்துருக்காங்க போல இருக்குது. அந்த 14வது ராஜா தாங்க நம்ம ஆள், நம்ம வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்ட வர்மா. அவர் தாங்க வேறு லெவலில் பொழிச்சுக்கிறதுக்கு. அவர் ஹிஸ்ட்ரி தாங்க வேறு லெவலில் இருக்குது. மீதி எத்தனை பேருக்கு பேரெலாம் தெரில காய்ஸ், மீதி அவங்களும் வரலாறுன்னு தெரில. கண்டிப்பாக அவங்க வரலாறும் பெருசாக தான் இருக்கும், நமக்கு அது அந்தளவுக்கு தெரியல சுத்தமாட்டு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மார்த்தாண்ட வர்மருக்கு இதுதாங்க பார்த்தோம், அதான் பக்காவாக இருந்து. ஓகே காய்ஸ், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் காய்ஸ். ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் இதோட முடிக்க போகிறோங்க. கிட்டத்தட்ட நம்ம ஏரியா நாகர்கோவில் பக்கம் வந்துட்டோங்க. ஸோ டோட்டலாக என்டையர் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் விளாகில் அடுத்த எங்கே போகிறாங்க அடுத்த விளாகில் பார்க்கலாம் காய்ஸ். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் KK ரைடர் நண்பா. நன்றி, வணக்கம்.